ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பூரணம் வச்சு ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ரொம்ப ஈஸியாக 3 பொருளை வச்சு ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த உடஞ்சி போகாமல் முழுசாக கொழுக்கட்டை எப்படி வருங்கிறத ஒரு சில ட்ரிக்ஸோடு இதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி Hi-Inno சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பூரணம் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடாகட்டும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூடி அளவுக்கு தேங்காயை வச்சுட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அந்த நெய்யில் நல்லா அந்த ஈரம் போடுற அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தாலும் வெள்ளையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு செய்யுங்க. இந்த தேங்காய், வெல்லம், ஏலக்காய் நல்லா சேர்ந்துட்டு நல்லா அந்த மாதிரி ஒன்றா சுருண்டு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மேலே அந்த கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரெடிமேடு அரிசி மாவு தான், நான் கடையில் வாங்கினது தான் செஞ்சுருக்கேன். இந்த கப்பு வந்து 2 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு வெந்நீர் பார்த்திங்க அப்படின்னா எந்த பதத்தில் இருக்குன்னா, வெந்நீர் வந்து கீழே பாருங்கள் கரெக்டாக அந்த பபிள்ஸ் வருது பாருங்கள், அதான் அந்த கரெக்டான ஒரு ஸ்டேஜில். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து இதில் ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. கரெக்டாக அந்த பபிள்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா மாவு ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா கொழுக்கட்டை உங்களுக்கு வந்துட்டு ரப்பர் மாதிரி ஆகிடும். வெந்நீர் சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட மேல் மாவும் ரெடி ஆகிடுச்சு, பூரணமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது கொழுக்கட்டை எப்படி தட்டுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இல்லை நான் 2 விதமாக செஞ்சுருக்கேன். ஒன்று இலையில் வச்சு தட்டுறது, இன்னொன்று வந்து நார்மலாக பாலித்தீன் கவர் வச்சு செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கவர் இருந்துட்டு நான் உங்கள்கிட்ட எந்த கவர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பால் கவர் இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது பருப்பு வாங்குகிற அந்த கவர் க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக நான் நெய் தடவிருக்கேன். தடவிட்டு கொஞ்சமாக நம்ம அந்த மேல் மாவு எடுத்துக்கலாம். மேல் மாவு எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட வருமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. ரொம்பவும் மெலிசாக தட்ட முடியாது, இதில் உடஞ்சிடும். மாவு தட்டினதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூரணத்தை அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உள்ளே வச்சுட்டு 2ஆவது நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. 2 சைடும் நல்லா ஒட்டுற மாதிரி அழுத்திக்கோங்க. கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 சைடுமே உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும். அப்படி இருந்ததுனா தான் உங்களுக்கு வேக வைக்கும் பொழுது வெளியில் பூரணம் வராது, உடையாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இலையில் செய்கிறதுக்கு எப்படின்னு செய்கிறேன் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இன்றைக்கி வாழை இலை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த பூவர சேலை அப்படி சொல்லுவாங்க, அந்த இலை கிடைச்சாலும் நீங்கள் அதில் கூட செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இலையில் ஒரு சின்ன சைஸ் மாவு எடுத்துகிட்டு நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இந்த கொழுக்கட்டை செய்கிறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸாக இருக்கிற எல்லாருமே இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, உள்ள நம்ம வைக்கிற அந்த பூரணமும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். மாவும் ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூரணம் வச்சுட்டு இதையும் அதே மாதிரி 2 சைடு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா 2 சைடுமே நல்லா அழுத்திக்கோங்க. இதை நம்ம இலையோடய அப்படியே வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா மாவையுமே கொழுக்கட்டையாக ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இட்லி பானையில் தண்ணி அதையும் சூடு பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த பாலித்தீன் கவரில் தட்டினதை தனியாக ஒரு இட்லி பாத்திரத்துலேயும், இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த இலையில் செஞ்சதை வந்து மேலே இன்னொரு இட்லி கொத்துலேயும் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டாலே போதும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம கொழுக்கட்டையும் சூப்பராக வந்துருச்சு, உடையாமல். இலையில் உள்ளதும் பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். நம்ம கவரில் செஞ்சதும்
கொஞ்சம் கூட உடையெல்லாம் இல்லாமல் சூப்பரான அந்த ஷேப்லேயே வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.